ஆண்கள் மேக் லவ் எப்படி பண்ணுவாங்க, பெண்கள் மேக் லவ் எப்படி பண்ணுவாங்க? ஒரே மாதிரி காதலிக்க முடியுமா? எப்ப கடைசி வரைக்கும் ஒண்ணா இருக்கலாம், இல்ல கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்றது? தெரியலையா? புரியலையா? வாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்கும்போது, இல்ல நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தீங்களா, அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஆரம்பத்துல ஒரு ஹனிமூன் ஸ்டேஜ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது எல்லாமே அழகா இருக்கும், எல்லாமே அருமையா போயிட்டு இருக்கும். அந்த ஹனிமூன் ஸ்டேஜ் தாண்டினோன்னே ஒருத்தர் மேல ஒருத்தரோட குறைகள்லாம் தெரிய ஆரம்பிக்கும். இந்த டைம் குறைகள் தெரிய ஆரம்பிக்கும் போது என்ன நடக்கும்னா வந்து சண்டைகள் வரும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், மிஸ்கம்யூனிகேஷன் வரும். சரிங்களா? இந்த டைம் வரும்போது முக்கியமா ஆண்களுக்கு என்ன தெரியும்னா வந்து ஆண்கள் வந்து பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அவங்களோட நேச்சர் என்னன்னா வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்கும்போது ஒரு ரிலேஷன்ஷிப்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேக்ட்ஸை பற்றி பேசுவாங்க, சொல்யூஷன் பற்றி பேசுவாங்க. சரிங்களா? ஆனால் பெண்கள் என்ன பண்ணுவாங்களாம், பெண்கள் வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் வரும்போதோ இல்லை ஒரு பிரச்சனை வரும்போதோ அவங்க வந்து ரொம்ப எமோஷனல் ஆவாங்க. அந்த டைம் வந்து அவங்க பார்ட்னர்கிட்டருந்து என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா உட்காந்து கேட்கணும். சரிங்களா? என்னோட பார்ட்னர் வந்து என்னோட மனக்குமுறலை வந்து உட்காந்து நான் பேசி கொட்டுற வரைக்கும் முடிகிற வரைக்கும் உட்காந்து கேட்கணும். அவங்களுக்கு வந்து அப்பே சொல்யூஷன் வேணும், அப்பே ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னு இல்லை. அவங்களுக்கு என்னன்னா வந்து என் பார்ட்னர் வந்து என் ஆம்பளை வந்து என் கூட உட்காந்து நான் என்ன சொல்றேனோ நான் என் எமோஷன் என் பாரத்தெல்லாம் நான் கொட்ட போறேன். அப்பவே வந்து ஆன்சர் கிடைக்கணும், அப்பவே வந்து சொல்யூஷன் கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா ஒரு ஆண் எப்படி யோசிப்பான்னா ஒரு ப்ராப்ளம் பத்தி பேசும்போது அப்பவே வந்து ஃபேக்டை கொண்டு வந்து யாரு ரைட்டு யாரு தப்பு, எப்படி சால்வ் பண்ணலாம், எப்படி சொல்யூஷன் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படிதான் யோசிப்பான். அடிப்படையா பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு விஷயமும் நீங்க புரிஞ்சுக்கணும். ஆண்கள் வந்து எப்பவுமே வந்து ஃபேக்ட்ஸை பத்தி பேசுவாங்க, எப்படி அப்பவே வந்து எவ்வளோ சீக்கிரமா அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றான்னு சொல்லி சொல்யூஷன் பத்தி யோசிப்பாங்க. ஆனா பெண்கள் வந்து எமோஷனலா இருப்பாங்க. அந்த டைம் வந்து நான் சொல்றது என் மனக்குமுறையில கேட்கறதுக்கு வந்து என் ஆண் இருக்கணும். இதாங்க மெயினான விஷயம் ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும். ஸோ டாக்டர் சாம் நீங்க என்ன சொல்றீங்க? எப்படி வந்து நான் முடிவெடுக்கிறது? இல்ல எப்படி காதலிக்கிறது? நான் காதலிக்கிற மாதிரி நீங்க ஒரு பெண்ணா? நான் காதலிக்கிற மாதிரி என் ஆம்பளை என்னை காதலிக்கிறாரா? இல்ல நீங்க ஒரு ஆம்பளையா? நான் காதலிக்கிற மாதிரி என் பெண் என்னை காதலிக்கிறீங்களா? இல்ல காய்ஸ். அடிப்படை சைக்காலஜி யோசிக்கிற தன்மை ரெண்டு பேருக்கும் வேற. ஆம்பளை பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டர், ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணணும், ப்ரொவைட் பண்ணணும், கரெக்டாக இருக்கணும், எல்லாம் கரெக்டாக செய்யணும், யோசிக்கிற சைக்காலஜி அவங்களுக்கு. பெண்கள் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஃபேமிலியை பார்த்துக்கணும், ஃபேமிலியிலலாம் கரெக்டாக இருக்கணும், நர்ச்சர் பண்ணணும். அவங்களோட நேச்சர் வந்து அப்படி தான் வந்து சைக்காலஜிக்கலி அப்படி தான் வந்து அவங்கள உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ ஆம்பளைங்க பார்த்தீங்கன்னா அவங்க காதலிக்கும் போது இல்லை ஒரு காதலில் உழுவும் போது பாடி பார்ட்ஸ் சர்டன் பாடி பார்ட்ஸ் மட்டும் பார்த்து அவங்களால முழுமையா காதலிக்க முடியும். ஆனா பெண்கள் அப்படி இல்லை. பெண்கள் வந்து முழுமையா எமோஷனலா மனசார ஒரு ஆணை வந்து ஃபுல்லா ஏத்துக்கிட்டாதான் வந்து இவன் என் ஆம்பளை, இவனை முழுமையா நான் காதலிக்கிறேன், கடைசி வரைக்கும் இவன் கூட இருப்பான், என் உயிரை கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணால அப்படிதான் யோசிக்க முடியும். ஸோ அடிப்படையா பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கலி பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் வந்து வேற மாதிரி யோசிப்பான், ஒரு பெண் வந்து வேற மாதிரி யோசிப்பாங்க இந்த காதல் பத்தி பேசும்போது. ஸோ எப்போ கல்யாணம் பண்ணலாம், எப்போ ஒன்றா இருக்கலாம், எப்போ வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நான் டைம் போட்டு எஃபர்ட் போட்டு கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணி ஒரு கல்யாணத்துலேயோ இல்லை ஒன்றா இருக்கலாம்னு சொல்லி எப்போ முடிவு பண்ணுறது? இப்போ அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து எப்போ வந்து அந்த ஆண் வந்து அந்த பெண்மணிக்கு வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ, ஓகேங்களா, அவங்களோட தேவை அவங்களோட ஆசைகள் தாண்டி என் பார்ட்னர் என் காதலிக்கோ என் வாழ்க்கை துணைக்கோ சாக்ரிஃபைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ, திருப்பி திருப்பி சாக்ரிஃபைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ, அவங்க வந்து ஒரு முழுமையான ஆம்பளை ஆகிட்டாங்க அர்த்தம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம யங்காக இருக்கும் போது நம்ம ஆரம்பத்தில் காதலிக்கும் போது இதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம், இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா எல்லாமே அழகாக இருக்கும், எல்லாமே ஆசையாக இருக்கும். ஆனால் காலப்போக்கத்தில் பார்த்தீங்கன்னா என்ன தேடுவோன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எனக்காக என்ன செய்கிறாரு, சரிங்களா? ஒரு பெண் என்ன தேடுவானா எனக்காக என்ன விட்டு கொடுக்குறாரு, எனக்காக என்ன செய்கிறாரு, சரிங்களா? இதான் வந்து ஒரு பெண் தேடுவாங்க. சில ரிலேஷன்ஷிப் வந்து பெண்கள் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வேணும்னு அவங்கள டெஸ்ட் பண்ணல, அவங்களோட நேச்சரே அப்படிதான். இவன் கூட இருப்பானா, இவன் என்னை சேஃபாக வச்சுக்குவானா, இவன் கடைசி வரைக்கும் வச்சு பார்த்துக்குவானா, இந்த இன்செக்யூரிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இந்த சில விஷயம்லாம் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஒரு ஆம்பளையா இது தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. உங்கள் வேலை வந்து உங்கள் கடமை என்னன்னா வந்து உண்மையாக அவங்கள மனசார காதலிக்கிறீங்களா, உங்கள் வாழ்க்கை வந்து உங்கள் கூட அவங்க இருந்தால் கடைசி வரைக்கும் உங்கள் கூட இருந்தால் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்குன்னு ஃபீல் பண்ணுதா, உடல் ரீதியாக, சரிங்களா, சர்டன் பாடி பார்ட்ஸை தாண்டி
சரிங்களா? அவங்கள வந்து முழுமையா அவங்கள பார்க்க முடியுதா? ஓகே, ஹானஸ்டா இருக்கணும் காய்ஸ். ஏன்னா நம்ம பொதுவாகவே வந்து நம்ம அறியாமே வந்து ஒரு காதல்லையும் சரி, ஒரு கல்யாணத்துலையும் சரி, நம்ம முழுமையா வந்து அவங்கள அவங்கள அவங்க மனசுக்கோ இல்லை அவங்க முழு பெண்மணியா வந்து அவங்களுக்காக வந்து நம்ம காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டோம். இது வந்து உண்மை. சர்டன் பாடி பார்ட்ஸ் பார்த்து மயங்கி, ஏன்னா நம்மளோட பில்ட் அப்படிதான், இது பார்த்தா இது எனக்கு கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு நம்ம வந்து சந்தோஷப்படுவோம். ஆனா எப்ப வந்து நீங்க sacrifice பண்ண ஆரம்பிக்கிறீங்க, உங்க ஆசைகளை விட்டு கொடுக்குறீங்க, உங்க தேவைகளை விட்டு கொடுத்து உங்க வாழ்க்கையில இருக்க பெண்மணிக்கு வந்து நீங்க செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ, அப்பதான் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்து முழுமை அடையுது. ஸோ பெண்கள் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க, பெண்கள் வந்து வெயிட் பண்ணுவாங்க, பெண்கள் வந்து டைம் எடுத்துக்குவாங்க. அவங்க அவங்க உங்களை காதலிக்கலன்னு இல்லை, அவங்க டைம் எடுத்து ஒரு தடவை முடிவு பண்ணிட்டாங்கன்னா நீ தான்டா என் ஆம்பளைன்னு, நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா, கரெக்டா பார்த்துக்கிங்க, கடைசி வரைக்கும் உங்களுக்கு உயிரே கொடுப்பாங்க. இதான் guys men and womenோட ரிலேஷன்ஷிப் லவ் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த டாபிக் பற்றி நான் முடிஞ்ச வரைக்கும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேற என்னாச்சும் தெரியும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, இல்லை மேலே பயோவில் போயிட்டு லிங்க் தட்டுங்க, வசாபிக்கு வரும். ஏதாச்சும் தெரியணுமா, ஏதாச்சும் அட்வைஸ் வேணுமா ரிலேஷன்ஷிப் பற்றி கான்டாக்ட் பண்ணுங்க. வேற என்ன, இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க, எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி, உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி, சைனிங் ஆஃப் டாக்டர் சாம். பீஸ்.